உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நார்த் இந்தியாவோ அதர் கண்ட்ரியோ போற மாதிரி இருந்தா உங்களுக்கு இதுல இருக்க 30 சென்டென்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுல இருக்க எந்த ஒரு சென்டென்ஸும் ரிப்பீட் ஆகாதுங்க. ஏன்னா ரிப்பீட் ஆகாத மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசா பார்க்க முடியாதவங்க ஹிந்தில அடுத்த லெவல் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால 10 நிமிஷம் ஒதுக்குங்க, முழுசா பாருங்க. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? இத 2 விதமா கேட்கலாங்க. क्या आप मुझे मदद कर सकते हैं? क्या आप मुझे मदद कर सकते हैं? क्या என்பது என்ன, ஆப் என்பது நீங்கள், முஜே என்பது எனக்கு, மதத் என்பது உதவி, கர் சக்தே ஹேன் என்பது முடியுமா அப்படின்னு அர்த்தங்க. क्या आप मेरी मदद कर सकते हैं? क्या आप मेरी मदद कर सकते हैं? இதுல போன சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மதத்துக்கு பக்கத்துல மேரின்ற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. எதனால மேரின்ற வார்த்தையை சேர்க்கிறோம் அப்படின்னா, மதத் அப்படின்றது ஹிந்தியில பெண்பால் வார்த்தை. எனக்கு உதவி அப்படின்னு சொல்லும் பொழுது மேரா மதத்னு சொல்லக்கூடாது, மேரின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணுங்க. क्या आप मेरी मदद कर सकते हैं? நான் இந்த வீடியோல எல்லா சென்டென்ஸ்லயும் தாஜ்மஹால்ன்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்க உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த பேரை சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்குங்க. தாஜ்மஹால் எங்கே இருக்கிறது? தாஜ்மஹால் கஹா ஹே? தாஜ்மஹால் கஹா ஹே? இப்படியும் கேட்கலாம். அல்லது தாஜ்மஹால் கிதர் ஹே? தாஜ்மஹால் கிதர் ஹே? இப்படியும் கேட்கலாங்க. கஹா கிதர் இந்த ரெண்டுமே எங்கே அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் குறிக்குதுங்க. தாஜ்மஹால் எப்படி போவது? தாஜ்மஹால் कैसे जाना है? தாஜ்மஹால் कैसे जाना है? எப்படி என்பது कैसे, போவது என்பது जाना है. நான் தாஜ்மஹால் எப்படி போக முடியும்? मैं ताजमहल कैसे जा सकता हूं? मैं ताजमहल कैसे जा सकता हूं? मैं என்பது நான், எப்படி என்பது कैसे, போவது என்பது जाना, சக்தா ஹூம் அப்படின்றது முடியும்னு அர்த்தங்க. தாஜ்மஹால் இங்கிருந்து தொலைவில் உள்ளதா? தாஜ்மஹால் யஹா சே தூர் ஹே கியா? தாஜ்மஹால் யஹா சே தூர் ஹே கியா? யஹா சே அப்படின்றது இங்கிருந்து, தூர் அப்படின்றது தொலைவு, உள்ளதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹே கியா? ஹே கியா? ஹே என்பது இருக்கு, கியா என்பது என்னன்னு அர்த்தங்க. ஹே என்பது இருக்கு, கியா என்பது என்னன்னு அர்த்தம். ஹே கியானா இருக்குதா அப்படின்னு கேள்விக்கான வாக்கியமா மாறுதுங்க. எந்த பஸ் தாஜ்மஹால் போகும்? கौन-सी பஸ் தாஜ்மஹால் ஜாத்தி है? कौन-सी பஸ் தாஜ்மஹால் ஜாத்தி है? இந்த சென்டென்ஸ்ல பஸ் அப்படின்ற வார்த்தை ஹிந்தில பெண்பால் வார்த்தைங்க. பஸ் மட்டும் இல்ல, நம்ம வண்டின்னு சொல்ற எல்லாமே ஹிந்தில பெண்பால் வார்த்தைங்க. காரு, லாரி, சைக்கிள், ஸ்கூட்டர் எல்லாமே பெண்பால் வார்த்தை. அதனால எந்த வண்டின்னு கேட்கறதுக்கு கோன்சி பஸ்ன்னு தான் சொல்லணுமே தவிர கோன்சா பஸ்ன்னு சொல்லக்கூடாதுங்க. கோன்சி பஸ் எந்த பஸ், போகும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஜாத்தி ஹே, ஜாத்தி ஹே, ஜாத்தா ஹேன்னு சொல்லக்கூடாது. பஸ் பெண்பால்ன்றதுனால ஜாத்தி ஹே இப்படிதான் சொல்லணுங்க. நான் ஏற்கனவே 150க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் கண்டுபிடிச்சு வீடியோ பதிவு பண்ணிருக்கேங்க. அந்த வீடியோவுடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐ பட்டன்ல கொடுக்குறேன். தேடி பாருங்க. கிராமரோட ஹிந்தி பேசணும், ஃப்ளூயண்டா தப்பில்லாம பேசணும், பாக்குறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசணும் அப்படின்னா நீங்க மேஸ்குலின் ஃபெமினின் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. தாஜ்மஹால் போகும் வண்டி எப்பொழுது வரும்? தாஜ்மஹால் ஜானே வாலி காடி கப் ஆயேகி? தாஜ்மஹால் ஜானே வாலி காடி கப் ஆயேகி? ஜானே வாலி அப்படின்றது போகும் வண்டி, கப் ஆயேகி அப்படின்னா எப்பொழுது வரும். இந்த இடத்துல எதனால ஜானே வாலா அப்படின்னு பயன்படுத்தல அப்படின்னா, வண்டி பெண்பால், அதனால ஜானே வாலின்னு சொல்லணும். எப்பொழுது வரும் கேட்கறதுக்கு கப் ஆயகி இப்படிதான் பயன்படுத்தணுங்க. கப் ஆயகா அப்படின்னு கேட்க கூடாதுங்க. தாஜ்மஹால் போகும் வண்டி எத்தனை மணிக்கு வரும்? தாஜ்மஹால் ஜானே வாலி காடி கித்னே பஜே ஆயேகி? தாஜ்மஹால் ஜானே வாலே காடி கித்னே பஜே ஆயேகி? இதுல போகும் வண்டி அப்படின்றதுக்கு ஜானே வாலி, எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்கறதுக்கு எத்தனை கித்னே,
மணிக்கு வரும் பஜ் ஆயேகி. வண்டி பெண்பால்ன்றதுனால ஆயகின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இங்கே தாஜ்மஹால் போகும் வண்டி எங்கே நிற்கும்? யஹா தாஜ்மஹால் ஜானே வாலி காடி கஹா ருக்தி ஹை. யஹா தாஜ்மஹால் ஜானே வாலி காடி கஹா ருக்தி ஹை. இங்கே யஹா போகும் வண்டி ஜானே வாலி காடி. ஏன் வாலி யூஸ் பண்றோம்னா பெண்பால். எங்கே நிற்கும்? கஹா ருக்தி ஹே. ஆண்பாலா இருந்தா ருக்தா ஹேன்னு சொல்லணும். பெண்பால்ன்றதுனால ருக்தி ஹே இப்படிதான் கேட்கணுங்க. இந்த இடத்தின் முகவரி சொல்ல முடியுமா? உங்க கையில மேப்போ கூகுள் மேப்போ அல்லது ஒரு பேப்பர்லயோ விசிட்டிங் கார்டோ கையில வச்சுட்டு கேக்குறீங்க, காமிச்சு கேக்குறீங்க, இந்த இடத்தின் முகவரி சொல்ல முடியுமா? क्या आप इस जगह का एड्रेस बता सकते हैं? क्या आप इस जगह का एड्रेस बता सकते हैं? இங்க நீங்க இங்கிலீஷ்ல அட்ரஸ்னு சொல்லலாம், ஹிந்தியில பத்தா அப்படின்னு சொல்லணுங்க. क्या आप इस जगह का पता बता सकते हैं இப்படியும் கேட்கலாங்க. क्या என்பது இந்த வாக்கியத்தை கேள்வி வாக்கியமா மாத்துதுங்க. आप என்பது நீங்கள், इस जगह का இந்த இடத்திற்கான, அட்ரஸ் பத்தா அட்ரஸ் அல்லது பத்தா, பத்தா சக்தே ஹே என்பது சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தங்க. இது தாஜ்மஹால் செல்லும் வழியா? क्या ये ताजमहल जाने का रास्ता है? क्या ये ताजमहल जाने का रास्ता है? இதுல ஏ என்பது இது, ஜானேகா என்பது செல்லும், ராஸ்தா என்பது வழியா அப்படின்னு அர்த்தங்க. இந்த வழி சரிதானா? क्या ये रास्ता सही है? क्या ये रास्ता सही है? ஏ என்பது இந்த, ராஸ்தா என்பது வழி, சரிதானா என்பதற்கு சஹி ஹே. தமிழ்லையும் சரி, ஹிந்தியில கொஞ்சம் வித்தியாசமா வருங்க. சஹி சஹி இவ்வளவுதான் வித்தியாசங்க. இங்கிருந்து தாஜ்மஹால் எவ்வளவு தூரம்? யஹா சே தாஜ்மஹால் கித்னி தூர் ஹை. யஹா சே தாஜ்மஹால் கித்னி தூர் ஹை. யஹா சே என்பது இங்கிருந்து, எவ்வளவு என்பது கித்னி, தூரம் என்பது தூர் ஹே. தூரம் தூர் ஹே. தமிழ் ஹிந்தி ஒரே மாதிரிதான் இருக்குங்க உச்சரிப்பு. இதுல தூர் அப்படின்ற வார்த்தை பெண்பால் வார்த்தை அப்படின்றதுனால கித்னா தூர் அப்படின்னு கேட்க கூடாது, கித்னி தூர் அப்படின்னு தான் கேட்கணுங்க. இங்கிருந்து தாஜ்மஹால் தொலைவில் உள்ளதா? தாஜ்மஹால் யஹா சே தூர் ஹே கியா? தாஜ்மஹால் யஹா சே தூர் ஹே கியா? யஹா சே இங்கிருந்து, தூர் ஹே தொலைவில் உள்ளது, கியா என்பது உள்ளதுங்கிறத உள்ளதா அப்படின்னு கேள்வி வாக்கியமா மாத்துதுங்க. இங்கிருந்து தாஜ்மஹால் போக எவ்வளவு நேரம் ஆகும்? யஹா சே தாஜ்மஹால் ஜானே மே கித்னா சமய லகேகா? யஹா சே தாஜ்மஹால் ஜானே மே கித்னா சமய லகேகா? இதுல யஹா சே என்பது இங்கிருந்து, ஜானே மே என்பது போவதற்கு, கித்னா சமய் எவ்வளவு நேரம், லகேகா என்பது ஆகும். இந்த லகேகான்றது ஒரு பெரிய டாபிக்ங்க. இதுக்கு பல மீனிங் இருக்கு. இந்த இடத்துல ஆகும்ன்றதுக்கு மீனிங்கா லகேகா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோங்க. தாஜ்மஹால் எந்த பக்கம் இருக்கிறது? தாஜ்மஹால் கிஸ் தரஃப் ஹை? தாஜ்மஹால் கிஸ் தரஃப் ஹை? எந்த பக்கம், கிஸ் தரஃப், ஹே என்பது இருக்கிறது அப்படின்னு அர்த்தங்க. இங்கிருந்து தாஜ்மஹால் எப்படி போவது? யஹா சே தாஜ்மஹால் कैसे जाना है? யஹா சே தாஜ்மஹால் कैसे जाना है? யஹா சே என்பது இங்கிருந்து, कैसे என்பது எப்படி, जाना है என்பது போவது. இங்கே அருகில் ஏதாவது ஹோட்டல் உள்ளதா? क्या यहाँ नजदीक कोई होटल है? क्या यहाँ नजदीक कोई होटल है? இங்க நஸ்தீக்ன்ற வார்த்தைக்கு பதில அருகில், நஸ்தீக்ன்ற வார்த்தைக்கு பதில நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தலாங்க. அருகில்னு சொல்றதுக்கு பாஸ்னே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஆஸ்பாஸ், அக்கம் பக்கம், ஆஸ்பாஸ் இந்த வார்த்தைகளை கூட பயன்படுத்திக்கலாங்க. क्या यहाँ ஆஸ்பாஸ் कोई होटल है? ஆட்டோ அல்லது டாக்ஸி எங்கே கிடைக்கும்? ஆட்டோ யா டாக்ஸி கஹா மில்லேகி? ஆட்டோ யா டாக்ஸி கஹா மில்லேகி? இந்த இடத்துல அல்லது அப்படின்றதுக்கு யா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோங்க. எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு கஹா மில்லேகி, கஹா மில்லேகி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம்.
இது பெண் பால்ன்றதுனால மில்லேகின்னு சொல்றோம். ஆண் பாலா இருந்தால் மில்லேகா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க. ஆட்டோ யா டாக்ஸி கஹா மில்லேகி. தாஜ்மஹால் நடந்து சென்றால் எவ்வளவு நேரம் ஆகும்? தாஜ்மஹால் पैदल जाने में कितना समय लगेगा? ताजमहल पैदल जाने में कितना समय लगेगा? पैदल जाने என்பது நடந்து செல்வது, கித்னா சமய என்பது எவ்வளவு நேரம், லகேகா என்பது ஆகும். என்னால் தாஜ்மஹால் நடந்து போக முடியுமா? क्या मैं ताजमहल पैदल जा सकता हूं? क्या मैं ताजमहल पैदल जा सकता हूं? ताजमहल காரில் சென்றால் எவ்வளவு நேரம் ஆகும்? ताजमहल कार से जाने में कितना समय लगेगा? ताजमहल कार से जाने में कितना समय लगेगा? कार से காரில் जाने में சென்றால் कितना समय எவ்வளவு நேரம் लगेगा ஆகும். நான் தாஜ்மஹால் போக விரும்புகிறேன். मैं ताजमहल जाना चाहता हूं. मैं ताजमहल जाना चाहता हूं. இதில் ஜானா என்பது போவது, சஹத்தா என்பது விரும்புவது, ஹூ சஹத்தா ஹூ என்றே சேர்த்து சொல்லும் பொழுது விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தங்க. நீங்கள் எனக்கு வழி சொல்ல முடியுமா? क्या आप मुझे रास्ता बता सकते हैं? क्या आप मुझे रास्ता बता सकते हैं? பஸ் அல்லது டாக்ஸி எதில் போக வேண்டும்? பஸ் या टैक्सी किससे जाना चाहिए? बस या टैक्सी किससे जाना चाहिए? பஸ் டாக்ஸி ரெண்டுக்கு நடுவுல யா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோங்க. யா என்பது அல்லது, கிஸ்ஸே என்பது எதில், போவது அப்படின்றது ஜானா, சாகியே என்பது வேண்டும். பஸ் எத்தனை மணிக்கு வரும்? பஸ் கித்னே பஜே ஆயேகி. பஸ் கித்னே பஜே ஆயேகி. கித்னே என்பது எத்தனை, பஜே என்பது மணி, ஆயேகி என்பது வரும். வண்டி பெண்பால்ன்றதுனால ஆயகான்னு சொல்லக்கூடாது, ஆயகின்னு சொல்லணுங்க. எத்தனை மணிக்கு போய் சேருவோம்? கிட்னே பஜே பவுன்சேங்கே. கிட்னே பஜே பவுன்சேங்கே. கிட்னே என்பது எத்தனை, பஜே என்பது மணி, பவுன்சேங்கே என்பது போய் சேருவோம் அப்படின்னு அர்த்தங்க. தாஜ்மஹால் போக வேறு ஏதும் வழி இருக்கிறதா? क्या ताजमहल जाने का कोई और रास्ता है? क्या ताजमहल जाने का कोई और रास्ता है? क्या என்பது என்ன, जाने का என்பது போவதற்கு, कोई और வேறு ஏதும், ராஸ்தா வழி, இருக்கிறதா ஹே இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஹே, இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹே கியா. கியாவை முன்னாடியும் பயன்படுத்தலாம், பின்னாடியும் பயன்படுத்தலாங்க. ஏறக்குறைய எத்தனை மணி நேரங்கள் ஆகும்? லக்பக் கித்னே கண்டே லஹேங்கே. லக்பக் அப்படின்னா ஏறக்குறைய அப்படின்னு அர்த்தங்க. கித்னே எத்தனை, கண்டே மணிகள், லகேங்கே ஆகும். இங்கு அக்கம் பக்கம் ஏதும் ஹோட்டல் உள்ளதா? क्या यहाँ कोई होटल है? क्या यहाँ कोई होटल है? இங்க அக்கம் பக்கம் அப்படின்றதுக்கு நான் கேப் விட்டுருக்கேன். கண்டுபிடிக்க முடிஞ்சவங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. சரியோ தப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாததை தெரிஞ்சுக்கலாம், தப்பா இருந்தா திருத்திக்கலாம். இப்ப நான் கொடுத்திருக்க இந்த 30 சென்டென்ஸை வச்சுட்டு நீங்க நார்த் இந்தியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் வேர்ல்டு நீங்க எங்க வேணாலும் போகலாம். இன்கேஸ் நீங்க துபாயோ சிங்கப்பூரோ போறீங்க அப்படின்னா அங்க நீங்க தொலைஞ்சு போயிட்டாலுமே ஈஸியா இந்தியன் எம்பசி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாலே கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்தியன் எம்பசில வெள்ளக்காரங்க யாரும் வேலை செய்யல, இந்தியன்ஸ் தான் வேலை செய்யறாங்க. மேக்சிமம் அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தியா கூட இருக்கலாம். ஆனா ஹிந்தி எல்லா எம்பசிலையும் கண்டிப்பா பேசுவாங்க. சோ ஹிந்தி கத்துக்கிறது இந்தியாக்குள்ள மட்டும்தான் நினைக்காதீங்க, யூஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. ஹிந்தி கத்துக்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டு, நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரியில் இருக்க இந்தியன் எம்பசில ஹிந்தியில தான் பேசுவாங்க. நமக்கு தேவையான உதவியும் ஈஸியா கிடைக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. बहुत बहुत धन्यवाद।